2003 இங்கிலாந்துடைய சைக்கிளிங் டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவங்க ஒரு 100 வருஷமா எந்த ஒரு மெடலுமே ஜெயிக்கல இன்டர்நேஷனல் ஸ்டேஜில். சடனாக அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிற அந்த சைக்கிளிங் கம்பெனி வந்துட்டு இனிமேல் நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டோம், உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனால எங்கள் பிராண்டுடைய பேரே அழியுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஸ்பான்சர்ஷிப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. 100 வருஷமாக எதையும் பெருசாக ஜெயிக்கலை. 2008 ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இங்கிலாந்துடைய சைக்கிளிங் டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் பேர் டேவிட் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேவிட் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, நம்ம பெருசாக இதெல்லாம் அது இது 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 அப்படி இப்படி இப்படி இப்படின்லாம் பண்ண வேண்டாம், பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி போட வேண்டாம், பெருசாலாம் பண்ண வேண்டாம், சின்ன சின்னதாக மாற்றுவோம், சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உட்கார்ற சீட்டு, அதாவது சைக்கிளிஸ்ட் உட்கார்ற சீட்டு அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக்குவோம். சைக்கிளிஸ்ட் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, ஸோ அதை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் பண்ணி கொஞ்சம் அந்த ஹீட் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அடுத்தது, ஒரு டாக்டரெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு சைக்கிளிஸ்ட் எப்படி கை கழுவணும், அப்புறம் சைக்கிளிஸ்ட் தூங்குறதுக்கான கரெக்டான பொசிஷன் என்னது, இப்படி நிறைய விஷயங்களை மாத்துறாரு. சில விஷயங்கள் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு, பட் நிறைய விஷயங்களை கொண்டு சேஞ்சஸ் கொண்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக 2008 ஒலிம்பிக்ஸுக்கு இவங்க போகும்போது இந்த பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக மாறிடுறானுங்க. 2007 2017 ஒரு 150 இது ஜெயிக்கிறாங்க, டோர்னமெண்ட்ஸ் ஜெயிக்கிறாங்க. ஒலிம்பிக்ஸ்லேயே ஒரு நிறைய ஒரு மெடல்ஸ் ஜெயிக்கிறாங்க. 5 டூ டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு ஃபேமஸான, அதாவது சைக்கிளிஸ்டுக்கே ரொம்ப ஃபேமஸான வேர்ல்டு கப் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேஸு, அதையே ஜெயிக்கிறாங்க, கண்டினியூஸாக வேற ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எப்படா ஒரு ஒன்றும் இல்லாத டம்மியாக சப்பையாக இருந்த ஒரு பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீமு 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் பயங்கரமாக வேர்ல்டு டாமினேட் பண்ணுற அளவுக்கு மாறுது அப்படின்னு கேட்டால், அந்த டேவிட் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட் பண்ண சேஞ்சஸ். அதை எதுவுமே பண்ணலைன்னு சொன்னீடா? ஆமாம், அவர் எதுவுமே பெருசாக பண்ணலை. அவர் எல்லா விஷயங்களையும் சின்ன சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணார். அவருடைய மைண்ட் செட், அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எல்லா விஷயங்கள்லையும் உட்கார்ற சீட்டாக இருக்கட்டும், போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க தூங்குற விஷயமா இருக்கட்டும், எப்படி கை கழுவுறாங்கன்னு இருக்கட்டும், அந்த சைக்கிளிஸ்டுடைய டயர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்கஹால்லாம் ஆட் பண்ணுவாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி ஆல்கஹால் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட ஒரு 0.1% அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகும், நல்ல கிரிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சின்ன 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 சேஞ்சஸ்ஸு எல்லா ஏரியாலையும் 0.1 0.2 0.3 கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வந்து இந்த எல்லா ஏரியாலையும் சின்ன சேஞ்சு மொத்தமாக சேர்ந்து வரும்போது ஒரு பெரிய விஷயமா வந்து நின்றுது. ஸோ லைஃப்பில் நாம் பெருசாக பண்ணணும், நிறைய பண்ணணும், பெருசாக மாற்றணும்னா கிடையவே கிடையாது. நாம் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நாம் இப்போ புரியுது, எக்ஸாம் ரிசல்ட் வரல, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, டேட் வரல, படிக்க தோணாது, தோணும், குழப்பமாக இருக்கும், ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், எல்லாம் அக்செப்டபிள், புரியுது. ஆனால் நான் கேட்குறது அந்த 1%, கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸு. ஏன்னா அந்த சின்ன டிஃப்ரென்ஸு இந்த ஒரு மாதத்தில் இல்லை நோட்டிஃபிகேஷன், அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்ற டேட் வரைக்குமோ இல்லை எக்ஸாம் டேட் வர்ற வரைக்குமோ இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல. நீங்கள் சின்ன சின்னதாக டெய்லி ஒரு அரை மணி நேரம் படிச்சிருப்பீங்க, ஒரு மணி நேரம் படிச்சிருப்பீங்க, ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்கன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது தெரியுமா? அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு பின்னாடி பெருசாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் இந்த கதை. சரியா? ஸோ கதை சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஆக்சிடென்டலாக ஒரு விஷயத்தை வாசிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சின்னதாக பண்ணுங்கம்மா, லைட்டாக படிங்கம்மா, லைட்டாக அப்படியே டச்சிங் மாதிரி படிங்க. சின்ன 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 சேஞ்சஸ் பண்ணுங்க, சின்ன சின்னதாக படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சாக வந்து நிற்கும். ஸோ நம்ம கோர்சஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. 55 வீடியோஸ் கிட்ட நான் நம்மளுடைய கிராமர் கோர்ஸ் கிட்ட போட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி கிராமர் கோர்ஸ் போகுது, நம்ம மெயின்ஸ் கோர்ஸ் வேணால் வாங்கிக்கலாம்.
ரீசனிங் கோர்ஸ் போகுது, புக்ஸு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 நாளில் இன்னொரு செம்மையான ஒரு கோர்ஸை நாம் இறக்குறோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சேனலையும் ஓப்பன் பண்ணி விடுறோம். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை.